வாய் புண்ணு, நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல், வயிறு வலி, கேஸ் ட்ரபிள், ஏப்பம் அதிகமாக போகிறது, காற்று பிரிகிறது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா கேஸ்ட்ரிக் அல்சரா, டியோடினல் அல்சரா, பெப்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அல்சர் வெரைட்டியாக இருக்கலாம். உங்களுடைய அல்சர் கம்ப்ளைண்ட்டு 5 நாள் 10 நாள் உள்ளதாகவும் இருக்கலாம், 5 வருஷம் 10 வருஷம் உள்ளதாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹோமியோபதி மருந்தும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்னென்ன தவிர்க்கணும்னு முதல்ல சொல்லிடுறேன். அதாவது டீ, காஃபி சூடாக குடிக்கிறது, எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது, சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கிறத முற்றிலும் தவிர்த்தரணும். நீங்கள் குணமாகிற வரைக்கும் கண்டிப்பாக இதை எடுக்கவே கூடாது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட பிஸ்கட் எடுத்துக்கிறது. ஸோ இதையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்தரணும். ஈவினிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா பல வகைகளை நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் தப்பி தவறி கூட டீ, காஃபி அது கூட பிஸ்கட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் அல்சர் சரியாகாது. அடுத்தது குறிப்பாக ரசத்துலேயோ அல்லது சட்னிலேயோ பச்சை மிளகாய் போட்டது, அதாவது சாம்பாராக இருக்கட்டும், சட்னியாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், பச்சை மிளகாய் போட்ட எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அல்சர் சரியே ஆகாது, குணமே ஆகாது, ரொம்ப நாள் எடுக்கும். அதனால் க்ரீன் சில்லி, பச்சை மிளகாயை தவிர்த்துருங்க. எல்லாமே உங்கள் நோய் குறையிறதுக்கும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் தான். மினிமம் நீங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு 1 to 3 monthsக்குள்ளே இந்த உணவுகள் எல்லாமே திரும்ப எடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அது நல்லா குறையிற வரைக்கும் உங்கள் நோயை அதிகப்படுத்துகிற இந்த மாதிரியான காரணங்களை தவிர்க்கிறது நல்லது. நான் 12 வருஷமாக ஹோமியோபதி மருத்துவராக இருக்கேன். இது வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 300 பேஷண்ட்டையாவது நான் சரி பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு நான் என்ன சொன்னனோ அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எது எடுத்துக்கணும்னு நான் அவங்களுக்கு சொல்லி அவங்க செஞ்சு அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிகவரி எதில் கிடைச்சிது அப்படின்னா, கருப்பு திராட்சை விதையோட ஜூஸ் போட்டு தினமும், அல்லது எனக்கு சளி பிடிக்கும், எனக்கு கோல்டு பிடிச்சிக்கும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ வாரத்தில் 2 நாளோ சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து தாராளமாக காலையிலையும் மதியானமும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அடுத்தது மாதுளம்பழம். மாதுளம்பழம் பழமாகவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதுளம்பழம் ஜூஸாக போட்டு அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி அதுலேயும் சுகர் கலக்காமல் அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மதியானமோ அல்லது காலையிலையோ ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க, ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ எதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டேன். டீ, காஃபி குடிக்கக்கூடாது, அதுலேயும் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றுல கட்டாயமாக குடிக்கக்கூடாது, பிஸ்கட்டு சாப்பிடக்கூடாது, பச்சை மிளகா போட்டது எடுக்கக்கூடாது. அடுத்ததாக ஹோட்டல் ஃபுட்டு, இல்லைன்னா கடை மிளகாய்த்தூள், நம்ம இந்த பேக்கெட்டில் மிளகாய்த்தூள் வாங்குகிறோம் இல்லைங்களா, அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு வீட்டிலேயே நீங்கள் மிளகாயை வாங்கி காய வச்சு அந்த மிளகாய்த்தூளை நீங்கள் குழம்பு ரசத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்கள் ஆங்கில மருந்துகள் 5 வருஷம் எடுத்துக்கலாம், 10 வருஷம் எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் கலரில் வர்ற ஆன்டாசிட்ஸை நீங்கள் பாட்டிலாக குடிச்சிருக்கலாம். மாத்திரையை நீங்கள் பாக்கெட்டாக சாப்பிட்ருக்கலாம். இல்லை சார் பல வருஷமாக எடுக்கிறேன், ஆங்கில மருந்துலேயே சரியாகலை, ஹோமியோபதியில் என்ன சரியாக போகுது, நான் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சந்தேகமே வரக்கூடாது. உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். அல்சருக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுனா அது ஹோமியோபதி தான். அதை ஏன் நான் சொல்கிறேன், நான் ஹோமியோபதி படித்ததுனால சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் ஹோமியோபதி மருந்து கொடுத்து சக்ஸஸ் பண்ணனதை பார்த்ததுனால சொல்கிறேன். நான் ஹோமியோபதி படித்ததுனால மட்டும் அல்சருக்கு ஹோமியோபதி எடுங்கன்னு சொல்லலை. நான் கொடுத்து பல சக்ஸஸ் பார்த்ததுனால, ஆங்கில மருந்துகளை பல வருஷம் எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத பேஷண்ட்டுக்கு நான் ஹோமியோபதி மருந்து கொடுத்து சரி பண்ணதுனால சொல்கிறேன். அல்சருக்கு ஹோமியோபதியில் அட்டகாசமான சிகிச்சை இருக்குது. ஒரே மருந்து கிடையாது, ஒரு 10-15 மருந்துகள் இருக்குது. அப்போது உங்ககிட்ட நாங்கள் பேசணும், ஹோமியோபதி மருத்துவர்கள் உங்ககிட்ட பேசணும். அப்படி பேசும்போது தான் உங்களுடைய அறிகுறி என்ன, எரிச்சல் அதிகமாக இருக்கா, கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கா, வலி அதிகமாக இருக்கா, எந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது, நீங்கள் டே டைமில் வேலை செய்கிறவங்களா, நைட் டைமில் வேலை செய்கிறவங்களா, டிரைவரா, இல்லை கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றவங்களா, சாப்பிட முடியாதவங்களா, வெளியில் வேலை செய்கிறவங்களா, அல்லது வீட்டில் தான் இருக்கீங்களா. இதை பொறுத்து தான் டயட் அட்வைஸும் மெடிசன் செலெக்ஷனும் இருக்கும். ஹோமியோபதியில் எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை இது சரி பண்ணிவிடும்.